மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் நாம் அறிந்தது 51 பாடல்கள் உள்ளது என்று. அதில் ஒரு பகுதியையும் பார்க்கிற பொழுது நமக்கு நன்றாக தெரியும், இறையருளை பெற்று எவ்வாறு நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்கான எல்லா வகையான சிறப்பு செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக நாம் சிவபுராணத்தை பார்க்கிற போது தெரியும் இறைவனுடைய சிறப்பு என்ன, அவர் நமக்கு எப்படி அருளுகிறார் என்பதெல்லாம் வெகுவாக அழகாக தெளிவுபட சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். 51 பாடல்களில் 10 என்று சொல்லக்கூடிய பாடல்கள் உள்ளது, பதிகங்கள் உள்ளது. உயிருண்ணி 10, வாளா 10, அச்சோ 10 அப்படின்ற மாதிரி 10 பாடல்களை கொடுத்து ஒரு பதிகத்திலையும் கொடுத்திருப்பார். அந்த வகையில் குயில் 10 என்ற ஒரு பதிகத்தினை கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்னதாக நாம் என்ன கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னா, சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகி புழுவாகி அப்படின்ற வரிசையில் அந்த படிநிலை நம்ம எடுக்கின்ற பிறவியினுடைய படிநிலையை சொல்லுகின்ற மாணிக்கவாசகர் பறவையாய் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். பறவை என்பதும் நான் பார்க்கிற போது அழகான பறவைகள் எங்கும் நம்மை சுற்றி பறவைகள் இருக்கிறது என்ற ஒரு இயற்கை கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் கூட பறவை என்பதும் நம்மளுடைய வினைக்கேற்ப நாம் எடுக்கின்ற பிறவிதான். பறவை அப்படிங்கிறதும் நம்மளுடைய வினைக்கேற்ப நாம் எடுக்கின்ற பிறவிதான் அப்படிங்கிறத இந்த நம்ம அதாவது சிவபுராணத்தில் நம்ம பார்க்கலாம். மாணிக்கவாசரே அதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற போது நமக்கு திருநாரையூரில் நாரைக்காகவும், திருவழிதாயத்தில் கரிச்சான் குஞ்சு போய் அவருடைய தஞ்சம் அடைந்ததனால் அங்கேயும் உள்ள 2 திருத்தலங்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது. இறைவன் பறவைகளுக்கும் முக்தி கொடுத்திருக்கிறார் என்பது. அதே போல் தெய்வத்தன்மையுடைய பறவைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மயிலை எடுத்துக்கிட்டால் முருகப்பெருமானுக்கு அதுவே வாகனமாக இருக்கிறது. நம்ம மயிலை பார்த்தாலே முருகப்பெருமானுக்கு என்ன வணங்குதல் செய்வோமோ அதை செய்வோம். ஏதாவது ஒரு அறிகுறியில் மயில் வருகிறது, அகவுறது, சத்தம் கேட்குது அப்படின்னா கூட முருகப்பெருமானுடைய அருளிப்பாடு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே போல் கிளி நமக்கு அன்றாடம் சின்ன வயசில் நமக்கு ஜோசியக்காரவங்க எடுத்துகிட்டு போகையில் அது செய்கிற அந்த வேலையெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். அந்த நெல்மணியை எடுக்கிறதும் அவங்களுக்குள்ள தலையெழுத்தே அதில் தான் இருக்குதுங்கிற மாதிரி கிளி சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஆனால் கிளி நமக்கு சிறப்பு நம்மளுடைய இதில் பார்க்குறப்போ கிளி எப்படி சிறப்படைகிறதுனா, மீனாட்சி அம்மனுடைய தோளில் அமர்ந்து நமக்கு மீனாட்சி என்றாலே நமக்கு கிளியோடு தான் அவள் காட்சி தருவாள் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் என்ன சொல்கிறாங்க சான்றோர்கள் அப்படின்னா, அந்த கிளியானது எதனால் அவருடைய தோளில் அமர்ந்திருக்கிறது என்றால், பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை சொல்லுகிற பொழுது அதை உள்வாங்கி கொண்டு இரவு நேரத்தில் அம்மையிடம் அவை எடுத்து சொல்லுகிறது. இந்த பக்தர் இதை சொன்னாங்க அப்படிங்கிறத. ஏன்னா அம்பாளுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, பட் அந்த கிளி எதுக்காக அங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதே போல் கிளியோடு இருக்கிற ஆண்டாள் நாச்சியார் கிளியோடு இருப்பா. அவருடைய கிளியை இந்த ஓலையிலே செய்து அவரோடு வைத்து அர்ச்சிக்கப்படுகிற அந்த கிளிக்கு முன்பதிவு செய்து வாங்கி வீட்டில் கொண்டாந்து வைத்தால் திருமணம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகமும் இருக்கிறது. இப்போ கிளி அவ்வளோ ஒரு சிறப்பு. இன்னும் கூட நம்ம கிளி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் கிளி கோபுரம் இருக்குது இல்லையா? கிளி கோபுரத்திலிருந்து பாடல்களை பாடிய அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானே கிளியா ரூபத்தில் அமர்ந்து அவருடைய காதுகளில் சொன்னதாக அதை தான் அவர் பாடியிருக்கிறார் என்று கூட சொல்லுவார்கள். அது கிளி கோபுரம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லோரும் அறிந்த இன்னும் ஒன்று அப்படின்னாக்கா, திருவேணி மிடலையில் அம்பாள் சன்னதியில் இருக்கின்ற பின்புறமாக திருச்சுற்று வரும்போது பின்புறமாக கிளி வருகின்ற ஒரு துளை ஒன்று இருக்கிறது. ஒரு துளை அந்த பின்புற சுவற்றில் இருக்கிறது. தினந்தோறும் காலை நேரத்தில் ஒரு கிளி அதிலிருந்து வெளியில் போவதை பார்த்திருக்கிறார்கள். இரவு எப்பொழுது உள்ளே வரும் என்று தெரியாது, ஆனால் தினந்தோறும் ஒரு கிளி வெளியே போகிறது. அது அம்பாள் ரூபம் தான் அப்படின்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி கிளி பறவைகளில் கிளியும் மயில் ரொம்பவும் தெய்வத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அன்னப்பறவை அப்படிங்கிறத எடுத்தால் கூட நமக்கு வாகனமாக இருக்கிறது சரஸ்வதி தேவிக்கு இருக்கும். அன்னப்பறவையாக ரூபம் எடுத்ததும் திருமுடியை காணுவதற்காக பிரம்மதேவரே போவார் இல்லையா? அப்படி ஒரு பறவைகளும் ஒரு இடத்துல சிறப்பு பெறுகிறது. அந்த அளவிற்கு அவற்றினுடைய முன்வினையின் காரணமாக தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு புறம் இருக்க, இந்த தூது விடுறதுக்கெல்லாம் நம்ம பறவைகளை பயன்படுத்துவோம். ஆமாம், அன்ன விடு தூது, கிளி விடு தூது. அன்னப்பறவை நலன் தமயந்திக்கு இடையே அன்னம் தான் தூது போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் கிளி விடு தூது அப்படின்னு நம்ம கவிஞர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒன்றொன்றுக்கும் பறவையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. போர்க்காலத்திலாம் புறா தூதுவாக போகிறது வழக்கம் இப்போவுமே சில நாடுகளில் பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார்.
ஆமாம், காலில் வந்து ஒரு மார்க் பண்ணி அந்த கடிதத்தை எழுதி அதில் வைப்பாங்க. நம்ம திரைப்படம்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் காதலன் காதலிக்கு இடையிலையும் இந்த அன்னப்பறவை எப்படி நலன் தமயந்திக்கு போனது, அது மாதிரி கிளி விடுத்துவது அப்படிங்கிறப்பெல்லாம் இது போல் போகிறது வழக்கமும் உண்டு அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த தூது விடுறது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய உள்ள கிடக்கையை நேரிடையாக சொல்லாமல், எல்லாமே நேராக பேச முடியாது இல்லையா. இப்போ தான் செல்ஃபோன் வந்துருச்சு, எந்த தூதும் வேண்டியதில்லை இளைஞர்களுக்கு. அதிலேயே வந்து மெசேஜ் இப்போ நேரடியாக எதனாலும் மெசேஜ் அனுப்புறது, அதிலே அவங்க என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் மாதிரி சொன்னால் அளாவி கொள்ளுதல், புலாங்கீதம் அடைகின்ற வார்த்தைக்கெல்லாம் இப்போ கைபேசியே பயன்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பறவைகள் வந்து முக்கியமாக கருதப்பட்டிருக்கிறது தூதுக்கெல்லாம். அந்த தூது அப்படிங்கிற ஒரு வகையை எடுத்துக்கொண்டு தான் மாணிக்கவாசகர் இந்த குயில் பத்து என்ற பதிகத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, எப்படி திருக்கோவையாரில் வந்து ஆன்மாவை வந்து ஆண்மகனாகவும் இறைவனை வந்து நடராஜ பெருமானை வந்து பெண்மகவாகவும் பயன்படுத்திய பாகுபாடு காட்டி தான் அவர் வந்து திருக்கோவையார் முழுக்க சொல்லியிருப்பார். தில்லையில் இருக்கின்ற நடராஜ பெருமான் பெண்ணாகவும், இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் வந்து ஆணாகவும் இருந்து, எதனால் ஆண் பெண் என்றதை அவர் நிறைய இடத்துல குறிப்பிடுறார் அப்படின்னா, நம்ம உறவுகள் பல உண்டு. நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையிலிருந்து உறவுகள் என்பது பல உண்டு. சகோதரன் சகோதரி எல்லா உறவுகள் எப்படி இருந்தாலும் கூட மனைவி என்ற உறவோ அல்லது கணவன் என்ற உறவு தான் நமக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் உடல் நினைவு, உடல் உயிர் எல்லாமே கலந்த ஒன்று தான். உடலால் நினைவால் மனத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உடலும் உயிரும் கிடையாது, உள்ளம் ரெண்டும் ஒன்றானால் அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்றது. அப்போ முழுமையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். நல்ல அந்யோன்யமான தம்பதியை எல்லாவற்றிலும் ஒன்றாக ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் இரு பாலினரும் ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த உறவு மிகவும் சிறந்த ஒன்று அப்படின்னு நமக்கு சொல்லுங்கய்யா. அதான் நாயக நாயகி பாவம் ஒன்றே ஒன்று இருக்கக்கூடியது. நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஆண் அப்படிங்கிற அந்த உயிரினத்தை பெண் என்ற அந்த உயிரானது ஈர்க்கக்கூடிய இயற்கையிலே வந்து பெண்ணுக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை அதிகம், தன்னை அறியாமல் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகம். அப்போது இறைவனுக்கு ஈர்க்கும் தன்மை உண்டு. ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமான் சொல்கிறார் இல்லையா மாணிக்கவாசகர். அதனால் ஈர்க்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு இருப்பதனால் இறைவனை பெண்ணாகவும், இறைவனை நோக்கி ஓடுகின்ற தன்மை ஆன்மாவுக்கு இருப்பதனால் ஆன்மாவை வந்து ஆணாகவும் பாவிக்கிறார் அப்படிங்கிறது திருக்கோவையாருடைய சாராம்சம். அதை தான் இங்கேயும் இந்த தூது விடுறதுக்கு வந்து குயிலை வந்து பயன்படும். குயில் வந்து எந்த தெய்வத்துக்கும் உரிய ஒரு பறவை கிடையாது. அது ஒரு வாகனமாகவோ அல்லது இந்த மயில் போலவோ மற்றபடிக்கு அன்னப்பறவை போல அந்த மாதிரியெல்லாம் சிறப்பெல்லாம் குயிலுக்கு கிடையாது. குயிலுக்கிட்ட ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா, நமக்கு தேவி மகாத்மியத்தில் வந்து கொம்புத்தேன் போல் மொழியுடையால், கோகிலம் போல் குரலுடையால் அப்படின்னு வரும். கோகிலம்னா நம்ம குயிலுங்கிறது தான் கோகிலம் என்றது ஒரு சொல் உண்டு. கோகிலம் என்ற பொருள் வந்து குயிலைத்தான் குறிக்கும். அந்த மாதிரி அம்பாளுடைய குரலுக்கு ஏற்றவாறு இந்த குயிலுடைய குரல் இருக்கும் என்பது குயிலுடைய சிறப்பு. ஆனால் குயில் பார்க்குற போது நமக்கு அதனுடைய உருவமானது ஒரு சிறப்பாக தெரியாது. இன்னொன்று அதனுடைய ஒரு குறைபாடு என்ன இயற்கையிலே அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து அடை காக்காது. அது முட்டையை எடுத்துகிட்டு போய் காக்கையினுடைய கூட்டில் வைத்து தான் அது அடை காக்கும். அது மாதிரி நமக்கு வந்து சிறப்புகள் ஏன்னா இது மாதிரியான வித்தியாசமான சிறப்பு உடையதை தவிர தெய்வத்தன்மை உள்ளது என்றது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆந்தை கூட நமக்கு வந்து சரியான சகுனத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் தென்னிந்தியர்கள். ஆனால் வட இந்தியர்கள் பார்த்திங்கனாக்கா லட்சுமி தேவிக்கு பக்கத்தில் ஆந்தையும் அதாவது தேவியானவள் அமர்ந்திருக்க இடதுபுறம் வந்து ஆந்தை இருப்பதாக அந்த பறவை கூட சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கில். ஆக இந்த குயிலுக்கு வந்து மாணிக்கவாசகர் எப்படி சிறப்பித்திருக்கிறார் அப்படின்னா, தன்னை வந்து பெண்ணாகவும் இறைவனை போய் அடையக்கூடிய அளவிலே திருவம்பாவை எப்படி பாடியிருக்கிறாரோ அதே போல தான் இந்த குயில் பத்திலையும் குயிலை வந்து தூது விடுவதற்காக அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார் அப்படின்னா, இறைவனுடைய சிறப்பை சொல்லி அந்த சிறப்பையெல்லாம் நீ எடுத்து சொல்லு. அப்படி எடுத்து சொல்லப்படுகின்ற உன்னால் சொல்லப்படுகிற இறைவன் என்னை ஈர்க்கின்றான், இந்த ஆன்மாவானது அவரை நோக்கி வருவதற்கு இயங்குகிறது என்பதை தான் இங்கே சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்கு திருவம்பாவையிலே அப்படி தான் சொல்லுவார் இல்லையா, தோழியர்லாம் எழுந்துவாங்க, இவ்வளோ சிறப்பு உள்ளவரை போய் நம்ம போய் நீராடும் பொழுது அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நானும் நிறைய இடத்துல நாம் சிந்திச்சிருக்கோம். பூவல்லி கொய்யாமோ, தோலண்ண கொட்டமோ, பொற்சின்னம் வெடித்தல், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு மாணிக்கவாசகர். இறைவனே வந்து மாதொருபாகன் என்ற வகையில் என்னவோ
இறை இறைவ இறைத்தன்மை அதிகமாக கிடைத்த மாணிக்கவாசகர் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அதே போல் இந்த குயில் பத்து பாட்டிலும் வந்து தன்னை பெண்ணாக பாவித்து குயிலை வந்து தூது விடுவது போல சொல்லியிருக்கின்றார். குயில் எதனால் நமக்கு சிறப்புன்னா அந்த குரலுக்கு வந்து ஈடாகாது. நமக்கு வந்து மயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பட்டு அதனுடைய வாய்மொழி அதோட குரல் வந்து நம்ம கேட்குற மாதிரி. அது மேற்கொண்டு என்னென்னா ஒரு ஒரு பறவையின் ஒலிக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு இல்லையா. ஸோ ஒரு கோழி வந்து கூவும் அப்படிங்கிற மாதிரி குயிலையும் கூவும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் குக்கு என்று கூவும் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்கிறது. இப்போ மயில் பார்த்திங்கன்னா அகவும் அப்படி தான் சொல்லுவோம். கிளி கீச் கீச்சுன்னு கத்தணும். அதை நான் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஏன் அந்த பாகுபாடோடு இருக்குன்னா அதோடய சிறப்பை குறிக்கும் பொருட்டு இந்த குரலும் கூட பாகுபாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவனை நோக்கி பாடுவதற்கு அவரை அழைப்பதற்கு இந்த ஆன்மா இயங்குகிறது என்ற சொல்லினை இறைவனுக்கு சொல்லி நமக்கு நாமும் அப்படி இயங்க வேண்டும் என்ற தெளிவுபட சொல்லுவதற்கு குயிலை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் இந்த குயில் பத்து என்ற பாடல் வழியாக பதிகத்தின் வழியாக 10 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக இறைவனுடைய சிறப்பை எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்பதை தான் நம்ம இப்போ இந்த பதிகத்தின் வழியாக பார்க்க இருக்கிறோம். சொன்னது போல எல்லா பதிகத்திலும் கேட்ட செய்திகளாகத்தான் இருக்கிறது என்று கூட நம்ம மனசு நினைக்கும். இதே தான் நால்வரில் மூவர் முதலிகள் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்கள ஏன்னா எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரே தேவன் மகாதேவன் இல்லையா. அவர்கிட்ட என்ன சிறப்பாக அதுதான் சொல்ல முடியும். இன்னும் என்னென்னா அதை விட மேலான சொல்லக்கூடிய சிறப்புகள் வேறு யாருடையும் கிடையாது. அதனால் அவங்க சொன்னதே உந்தி பெற என்ற அந்த பதிகத்திலே கூட பார்த்திங்கன்னா எல்லா சிறப்பையும் அந்த ஒரு பதிகத்திலே சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர் இல்லையா. அதனால் வந்து நமக்கு இது கேட்டது போல இருக்கும். ஆனாலும் அந்த சிறப்புகளை நாம் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது அது இறைவனுடையது என்பது நமக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னா மனித அளவில் இருக்கின்றதே கூட இந்த மகளிர் தினமாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், காதலர் தினம் எதுவுமே வந்து வருடத்திற்கு ஒரு முறை அது வந்து நம்ம போற்றுறதே வந்து ஒரு சிறப்புன்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக அழியக்கூடிய ஆன்மாவாக இருக்கின்ற இந்த மனித அளவிலே நாம் வந்து வருடத்திற்கு ஒரு தடவை அதை வந்து போற்றுகிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குகின்ற மகாதேவனுடைய அருமை பெருமைகளை நாம் தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இல்லையா. அதனால தான் திருக்கூட்டத்தோடு சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறாரு. அதுவும் கூட நமக்கு நன்மையோட நன்மைக்காக தான். ஏன்னா திருக்கூட்டத்தை விட்டு ஒரு வினாடி பொழுது நாம் விலகினாலும் கூட உலக வாழ்க்கையை நம்ம தாக்கிவிடும் என்ற அந்த சூட்சுமம் தெரிந்து தான் மாணிக்கவாசகர் அப்படி சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று. அந்த வகையில் இந்த குயில் பத்து என்ற பதிகத்தினுடைய சொல்லையும் பொருளையும் காணலாம். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமூடி சொல்லி சொல் இழந்த நின்று தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வரக்கூவாய் அப்படிங்கிறத சொல்கிறார். கீதமினிய குயிலே கேட்டியேல் கீதம்ங்கிறப்ப நமக்கு தெரியும் பாடக்கூடியது. குயில் வந்து குக்கு என்று ஒரு குரல் அதிகாலை வேளையில் நம்ம கிராமப்புறங்கள் இப்போல்லாம் இந்த நகரத்திலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிராமப்புறங்களில் வந்து இந்த குயிலுடைய சப்தம் வந்து ரொம்ப இனிமையாக அமைதியான நேரத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி குரலுடைய அந்த குயிலிடம் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் ஆன்மாவாக இருந்து கொண்டு. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். எங்கள் பெருமான் நம்ம பெருமையாக சொல்லலாம் இல்லையாங்க. சைவர்கள் எல்லாருமே எங்கள் அப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும், ஆனாலும் கூட அந்த பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லாமல் அப்பானே பொதுவாக சொல்லிடுவாங்க எல்லாருமே. எங்கள் பெரியப்பா சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அப்பா தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே போல் நாம் வந்து இந்த ஆன்மா எல்லாமும் வந்து கடைசியாக போய் அடையக்கூடிய ஒரு இடம் எதுனாக்கா பெருமானுடைய திருவடி தான். அதனால் அவர் வந்து எங்கள் பெருமான் என்பதை தெளிவுபட சொல்லி பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கும் அப்பால் சோதி மணிமுடி சொல் இழந்து நின்ற தொன்மை அப்படிங்கிறார். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் என்று சொன்னால் நாம் வந்து இந்த உலகம் அப்படிங்கிறத வந்து தில்லையில் தான் இந்த பதிகத்தை கொடுத்துருக்கிறாரு. தில்லையில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா அங்கே உள்ள 264 புவனங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு குறிப்பிடுறது தான். அங்கே வந்து 264 பொன்னாலான பலகைகள் செருகப்பட்டிருக்கிறது அப்படின்னு கோவில் அமைப்பில் நம்ம பார்க்கலாம். தில்லையில் 264 புவனங்களில் நமக்கு வந்து இந்த பாதாள லோகம் அப்படின்னு ஒரு 7 இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கல இல்லை ரொம்ப வெகுவான தூரத்தில் இருக்குது அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்டால் அது இருக்கா அதில் பாதாளத்தில் அப்படிம்போம் இல்லையா. எப்படி அது எனக்கு வேடிக்கையாக தோணும் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம சம்பந்தருடைய பதிகத்தை வந்து 11 பாடலும் பாடுங்க, அந்த பாடல் 10 பாடியவருக்கு இறையொருள் கிடைக்கும் என்பது ஆணை நமதே என்று அவர் சொல்லியும் கூட நம்ம வந்து பாடலையும்
திருக்கடை காப்பு மட்டும் பாடுவோம் இல்லையா? இடையில இருக்க 9 பாடலும் விட்டுருவோம். அது யார் பாடுவா? அதெல்லாம் பாடினா தான் முழுமையான பலன் கிடைக்கணும், அவரே சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை விடுத்துட்டு பாடுறது போல தான் என்னென்னா அதல பாதாளம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதலங்கிறது மேலே இருக்கிறது, பாதாளங்கிறது கீழே இருக்கிறது. அப்போ இடையில இருக்கிற 5 உலகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ராசதல, அப்புறம் தான் பாதாளம். அப்போ அந்த 7 உலகத்தை நம்ம நினைவில் வைத்து சொல்வதே இவ்வளோ ஒரு தளம்னு வருதே அப்படின்னு தோணுது. இதெல்லாம் தாண்டி தான் அவருடைய திருப்பாதமானது திருவடி காண முடியாதபடி பன்றி ரூபத்தில் சென்ற திருமாலுக்கு அப்பாலாக அந்த திருப்பாதமானது வளர்ந்து கொண்டே போகிறது. திருவண்ணாமலையுடைய சிறப்பினை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், இறைவன் திருமடியும் காண முடியாதபடி தன்னுடைய பாதத்தையும் திருமடியும் வளர்த்து கொண்டு போகிற போது இந்த 7 உலகத்தையும் தாண்டி தான் அவருடைய திருப்பாதமானது செல்லுகிறது. ஆக அதல பாதாளத்து 7ஐயும் தாண்டி இருக்கக்கூடிய ஏழினுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய சோதி மணிமுடி சொல்லிறந்த நின்ற தொன்மை. ஏன்னா நீ சொல்லக்கூடியவருடைய சிறப்பு எப்படின்னா சொல்லுவதற்கு அரியது. இப்போ கண்ணதாசனுடைய ஒரு பாட்டில் கூட நம்ம எல்லாரும் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏது அப்படின்பார். நம்ம பேசுகிற வரைக்கும் தான் அந்த ஒரு சொல்லுடைய பொருள் நமக்கு விளங்க, நல்லதாக கெட்டதாக. அது பேசாத வரைக்கும் அது சிறப்பான ஒரு சொல்லாக தான் இருக்கும், மறைப்பொருளாக இருக்கிற வரைக்கும். இறைவன் எப்படி மறைப்பொருளோ அது மாதிரி மறைந்திருக்கின்ற எல்லாருக்குமே ஒரு வேல்யூ இருக்குங்க. நம்ம கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற வரைக்கும் தான் இல்லையா, அது பார்த்த பிறகு அது இதுதானா அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். அதனால் வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா சூட்சமமானது. அது யாரிடம் இருக்கின்றால் இறைவனிடம் இருக்கிறது. அவர் எங்கே இருக்கின்றால் அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கக்கூடிய அளவிலே அவருடைய திருவடி இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவடியை நாம் வணங்குகிற பொழுது ஜோதி மணிமுடியாக சொல்லிறந்த நின்ற தொன்மை அப்படிங்கிறப்ப பழமைக்கும் பழமை, புதுமைக்கும் புதுமை இல்லையா? அவர் பழமைக்கும் பழமையானவர், அதாவது முன்னைக்கும் பின்னைக்குமாகவே இருக்கக்கூடியவர் இறைவன். எப்பொழுதும் நம்ம கடந்த வாரம் கூட பார்த்துருக்கோம், முதுமையையும் அவர் தான், விருத்தன் என்று சொல்லக்கூடிய முதுமை அடைந்தவரும் அவர் தான், இளமையாக இருக்கக்கூடியவர் அவர் தான். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தை துவக்கி வைத்ததனால், அவர் முன்னமே இருந்ததனால் அவர் முதுமை அடைந்திருக்கிறார் என்றும், பிரபஞ்சமே பிரளயத்தில் முடிந்த பின்னும் அவர் இருக்கிறார் என்பதனால் அவர் இளமை உள்ளவர் என்பதையும் நம்ம குறிப்பாக பார்க்கோம் கடந்த முறை கூட. அந்த வகையில் பார்க்கிற போது ஜோதி மணிமுடி சொல்லியிருந்த நின்ற தொன்மை வாய்ந்தவர் இறைவன். எல்லாவற்றிற்கும் ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய். ஆதி அந்தம் இல்லாதவன் இல்லை, அனாதி என்று சொல்ல. அனாதை என்பது வேறு, அனாதி என்பது வேறு. அனாதைன்னா யார் இல்லாதவங்களும் சாதாரணமாக அனாதை அப்படின்னு சொல்கிறது உண்டு, கவனிப்பாரற்று இருப்பவர்களை. அனாதி என்றால் ஆதியும் இல்லை அந்தம். எப்போது தோன்றினார்? சைவ சமயம் என்பது எப்போது தோன்றியது என்பதே நமக்கு தெரியாது. ஏன்னா அதனுடைய தலைவன் சிவபெருமான். சிவனுக்கு தோற்றம் என்பதே கிடையாது. தாயிலி தந்தையிலி பிறப்பிலி என்ற பெயரோடு இருக்கக்கூடியவன். இப்போ வேடிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவன் பிறந்த சொந்த ஊர் எது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் வாழ்ந்த இடம் இதை பாருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். நீங்களாம் பார்த்தா நீங்கள் கூட அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் வயதில் பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், உங்களுக்கும் கூட அப்படி தான் தோணும். இவர் இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார், இவரோட தாயார் தந்தையாருலாம் குறிப்பெல்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவர் எதுவுமே இல்லாத உருவமாக பார்க்கப்படுபவர். ஏன் உருவமாக இறைவன் மட்டும்? மற்ற சமயங்கள்லாம் நமக்கு பார்த்தீங்க, மதங்களில் சமயங்களில் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு இருக்கும், அருவ வழிபாடு என்பது இருக்காது. இஸ்லாமியர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த வாள் ஒன்றும் இந்த பிறைச்சந்திரனை பார்த்து வணங்கக்கூடியவர்கள். இப்போல்லாம் நோன்பு இருக்காங்க பாருங்கள், அதை கணக்கு வச்சு தான் வணங்குவாங்க. நமக்கு கிறிஸ்துவர்கள் நமக்கு தெரியும் தேவாலயங்கள்லாம் எப்படி இருக்கணும். நம்ம அதில் மட்டும்தான் உருவமாக காட்சி தரக்கூடியவர். ஏனென்றால் உருவம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் நமக்கு தெரியும், பரு உடலாக இருப்பது, ஸ்தூலமாக இருப்பது, சூட்சுமமாக இருக்கிறது நமக்கு உயிர். இந்த உடலுக்கும் உயிருக்கும் உகந்தவனாக இருக்கக்கூடியவன் அருவமாக இருக்கின்றான். உயிர் எப்படி நமக்குள்ளே அருவமாக இருக்கிறது? உயிரை நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. உடல் நமக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன், உயரமாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், வண்ணமாக இருக்கேன் அப்படின்னு நிறைய நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் உயிர் என்பது எல்லோருக்கும் ஒரே போல தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது. குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி உயிரோ அல்லது பணக்காரருக்கு ஒரு உயிரோ அப்படி கிடையாது இல்லையா? எல்லாமே உயிர் என்பது ஒன்று தான். அந்த ஒன்று சூட்சுமமானது. அந்த உயிருக்குள் தான் இறைவன் இயங்குகிறான். இயக்கம் எதை தெரிகிறது? நடராஜ பெருமானுடைய தத்துவத்தில் நமக்கு தெரியும். இறைவன் இதய துடிப்பு தான் இறைவன், அவனுடைய நடனம் தான் நம்ம நடமாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைவன் உருவமாக இருந்து நமக்கு காட்சி தருகிறான். அவ்வளவு சிறப்பு எங்கே இருக்குன்னா சிவபெருமான் மட்டும்தாங்க உருவமாக இருக்கிறது. வேறு எந்த கடவுளரும் கிடையவே கிடையாது. சூட்சுமமானவன். எங்கே வருவான், எப்போ வரும், எதுவுமே நம்மளால் கண்டே பிடிக்க. நீங்கள் எவ்வளவு தான் தியானத்திலிருந்து அட்டமா சக்திகளை அடைந்தவர்கள் கூட, திருமூலர் கூட அட்டமா சக்தியா அட்டாங்கோகம்னு என்ன சொன்னாலும் முடிவு என்ன அப்படிங்கிறத அவன் தான் நிர்ணயிக்கிறான் இல்லையா? ஏன்னா கூடு விட்டு கூடுபாய முடியும் என்று பரகாமயம் சென்ற திருமூலருக்கு தெரியாது தன்னுடைய உடலானது இப்படி
அழிந்துபடும், மறைக்கப்படும் என்பது அவருக்கு தெரியாது இல்லையா? அப்போ சூட்சுமமாக இருந்து இறைவன் செய்கின்றான். அதன் பிறகு என்ன நடக்கிறது, எதனால் அதை மறைத்து வைத்தான்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த 3000 பாடல்களும் திருவாவடுதுறையில் பாடரசு அருகில் இருந்து திருமூலர் நம்ம திருமந்திரத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் என்று. எல்லாமே என்னென்னா, காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்பது நமக்கு தெளிவாக எழுதிக்கலாம். சைவத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆதி குணம் ஒன்றும் இல்லாத அந்தமில்லாத இறைவன் என்பதை வரக்கூவாய், இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் என்பதனை நான் இயக்கத்தில் இருக்கின்றேன், நான் அடைவதற்கு என்று ஆன்மா சொல்வது போல் அவரை வரச்சொல் என்று சொல்லுவாங்க. இப்போ திரைப்படத்தில் நிறைய தூது பாட்டு, வர சொல்லடி அப்படின்னு பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள். எல்லாமே தூது செல்லுறதுக்கான. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆற்றுப்படை இன்னும் ஒன்று இருக்கும் இல்லையா? திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை அப்படிங்கிறது பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படையெல்லாம் சங்க காலத்தில் உள்ள நூல்களின் பெயர்கள். திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆற்றுப்படை என்றாலே ஒரு வாழ்க்கையிலே நலிவுற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதான் ஒன்று. பெரும்பகுதியாக என்ன அது சொல்லப்படும் அப்படின்னாக்கா, கணவனை பிரிந்திருக்கின்ற அல்லது தன்னுடைய தோழனையை பிரிந்திருக்கின்ற, காதலனை பிரிந்திருக்கின்ற பெண்ணுக்காக விரலியல், பொருணர், பாணர் அப்படிங்கிறவங்களாம் ஆற்றுப்படுத்துவாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முருகனிடம் சென்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவது தான் திருமுருகாற்றுப்படை. ஆக இங்கே நமக்கு ஆற்றுப்படுத்தும்படியாக வரச்சொல் என்று குயிலை நோக்கி சொல்கிறார். இந்த ஆன்மாவானது இறைவனை நோக்கி செல்வதற்கு ஏக்கம் கொண்டிருக்கிறது, அதனால் வரச்சொல் என்று சொல்வது போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏர்தரும் ஏழுலகு ஏத்த எல்லுருவம் தன்னுருவாய் ஆர்கழி சூழ் தென் இலங்கை அழகு மண்டோதரிக்கு, அழகு அமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை பூவாய். தென்பாண்டி நாடு அப்படிங்கிறது நமக்கு மதுரை தான் இல்லையா? தென்பாண்டி நாடு அப்படிங்கிறத மதுரை அப்படிங்கிறத அவர் தென்பாண்டி நாட்டானே அப்படிங்கிறத குறிப்பிடுவார். இங்கே ஏழ்தருள் உலகு ஏந்த எவ்வுருவம் தன்னுருவாய் தன்கழி சூழ் தென்னிலங்கை. தென்னிலங்கைங்கிறது நமக்கு இலங்கை தான் தென்னிலங்கைன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள அழகுமிக்க ஒரு பெண் யாருன்னா மண்டோதரி. மண்டோதரியை இங்கே குறிப்பிடுறாரு அப்படின்னா, மண்டோதரி உத்தரகோசமங்கையில் வரம் வாங்குவதற்காக தவம் இருக்கின்ற ஒரு பெண்மணி. என்ன தவம் இருக்கிறாள் என்று சொன்னால், தான் வணங்குகின்ற சிவபெருமானை நோக்கி வருகின்ற சைவனாக இருக்க வேண்டும், நான் மணக்கக்கூடிய மணமகன் சைவனாக இருக்கணுங்கிறது தான் அந்த அம்மாவுடைய வேண்டுதலாக இருக்கிறது மண்டோதரிக்கு. அது எங்கே நடக்குதுன்னா, உத்தரகோசமங்கையில் தவம் இருக்கிறாள். அவள் கேட்டது போலவே இறைவன் ராவணனை விட ஒரு பெரிய சிவபக்தன் கிடையாது இல்லையா? அதனால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திருமணம் நடந்த திருத்தலம் தான் நமக்கு உத்தரகோசமங்கை. அதனால தான் ஆதி சிவன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஆதி கும்பேஸ்வரர் என்று நமக்கு கும்பகோணத்தில் இருந்தாலும் கூட ஆதி கோவில் அப்படிங்கிறது, கோவில் அப்படின்னாவே நமக்கு தில்லை தான், பூங்கோயில்னால் திருவாரூர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதி கோயில் என்பதே எது அப்படின்னா நமக்கு உத்தரகோசமங்கை தான். ஏன்னா நமக்கு ராமாயண காலம்லாம் நமக்கு எத்தனையோ ஆண்டுகள் அப்படின்றத நம்ம கடந்து பார்க்குறப்போது தெரிகிறது. இதிகாசங்கள் பிறந்த தினத்தில் அந்த நேரத்தில் அந்த ஆட்சி காலத்தில் இருந்த ராவணனுக்கு மனைவியாக வாய்த்தவள் மண்டோதரி. அவள் மனைவியாக ஆவதற்கு காரணம் அவள் இருந்த தவம் தான். எங்கே இருக்கிறான்ற உத்தரகோசமங்கையில். அதை தான் மாணிக்கவாசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆள் கலிசூழ் தென் இலங்கை அழகு ஆள் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை. அவர் என்ன பண்ணிடுறாரு, உத்தரகோசமங்கையிலிருந்து திருப்பெருந்துரை வந்துடுறாரு. ஏன்னா அங்கே தான் அவர் ஆட்கொள்ளப்படுகிறாரு. அதனால் அதை குறிப்பிடுகிறார். மண்டோதரிக்கு பேரருள் இன்பம். பேரருள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் கேட்ட வரம் ஒன்று, அந்த வரத்திற்கே இறைவன் பணித்து சைவனையே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். மேலும் என்ன நடக்குதுன்னா, பேரருள் அப்படின்னு அப்படி சிவபெருமானே அதற்கு ஒப்புக்கொள்கிறார் என்றால் அது பேரருள் தானே. நம்ம சாதாரணமாக அவங்களுக்கு கேட்டோம் இவங்களை கேட்டோம் அப்படிங்கிறத விட யாருக்கிட்ட கேட்டால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு மண்டோதரி கேட்ட அந்த வரமானது கிடைக்கின்றது. அது எங்கே கிடைக்கின்றால் உத்தரகோசமங்கையில். ஆக சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை பூவாய் அப்படின்னா, உன்னுடைய சிறந்த இந்த இனிய குரலுடைய அந்த திருவாயில் வழியாக தென்பாண்டி நாடன் என்று சொல்லக்கூடிய சொக்கேசனை அழைத்து வரச் சொல், என்னுடைய ஆன்மாவானது இயங்குகிறது என்பதைத்தான். ஆன்மா என்பது சொல்லாமல் தென்பாண்டி நாடனை கூவாய் அப்படின்றத குறிப்பிடுகிறார். நீல உருவில் குயிலே நீ மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த
நாயகன் வரக்கூவாய் அப்படின்னா நீல உருவில் குயிலேன்னா குயில் வந்து கருமை அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது கரு நீலம் இல்லையா, அதோடைய வண்ணமே வந்து நமக்கு ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் பளபளப்பு அதிகமாக உள்ள சிறகுகளை கொண்டதாக இருக்கும் குயில். அதனுடைய வண்ணம் வந்து கருநீல வண்ணம் தான். ராபின் ப்ளூ அப்படின்னு கூட ஒரு நீலம் கூட போடுவாங்க, அதில் குயில் தான் போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ராபின் ப்ளூ அப்படிங்கிற நீலம், துணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நீல வண்ணத்தை. அது வந்து அந்த வண்ணத்தில் தான் இருக்கும் அந்த குயில். அதான் நீல உருவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் அப்படின்றத மங்கள நாயகி உடனாய மங்களநாதர் என்ற பெயரில் தான் உத்தரகோசமங்கையில் இறைவன் ஆட்சி புரிகின்றார். மங்கள நாயகி இங்கே அவர் குறிப்பிடுவது வந்து நாயகி என்று, கொடி மங்கை என்று குறிப்பிடுவது வந்து உமையம்மை தான் குறிப்பிடுகிறார், பார்வதி தேவி தான் குறிப்பிடுகிறார். சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை, சீலம் என்றால் பெருமைமிக்க திருத்தலமாக விளங்குகின்ற இந்த உத்தரகோச மங்கையில் இருந்து கொண்டு ஞாலம் விளங்க இருந்த நாயகனை, ஞாலம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகை ஆட்சிகின்ற சிவபெருமானை அழைத்து வந்து என்னுடைய இந்த ஏக்கத்தினை, இந்த உயிரானது அவரை நோக்கி வருகின்ற ஏக்கத்தினை வர சொல்வாய் என்று சொல்லுகிறார். அடுத்த பத்தியில் நம்ம பார்க்குறச்ச என்ன வருகிறது என்றால், தேன் பழ சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ, மான் பழித்து இம்மண் புகுந்து மனிதனை ஆட்கொண்ட வல்லல், ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அற்ற ஆய ஒருத்தன், மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். தேன் பல சோலை பயிலும் சிறு குயிலே என்றால் தேன்கள் சொரிகின்ற மலர்களை உடைய செழிப்பான சோலையிலிருந்து கூவுகின்ற குயிலே. சோலை என்று சொல்கிற போது மரம் செடி கொடி எல்லாமே வந்து ஒரு நந்தவனம் போல இருக்கும். இன்னும் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனுக்காக வைக்கப்படுகின்ற மலர்களை கொய்யக்கூடிய தோட்டத்திற்கு பேர் தான் நந்தவனம். மற்ற எல்லா தோட்டத்துக்கும் நந்தவனம் சொல்லுவது சரியல்ல அப்படின்னு கூட குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஏன்னா மலர் வந்து இறைவனுக்காக சாற்றுவது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைத்த வரம், வந்து இறைவனாலே படைக்கப்பட்டு அதையே நாம் இறைவனுக்கு சாற்றுவது. அப்போ அவனராலே அவன் தாழ் விளங்கி என்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆன்மா இறைவனை நோக்கி ஓடுவதற்கு மட்டுமல்ல, அவனுக்கு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு கைங்கரியத்திலும் அவன் படைத்த பொருளை வச்சு தான் நாம் வந்து பயனடைந்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ மலர் அப்படிங்கிறதுக்கு புஷ்ப விதி அப்படின்னே ஒரு புத்தகம் இருக்குது இல்லையா. அதில் கூட பார்த்தீங்கன்னா மலர் இல்லாவிட்டாலும் பச்சிலை ஒன்றே போதும், நம்ம இறைவனை பொறுத்த வரைக்கும் பச்சிலை போதும். அப்போ இன்னும் என்ன சிறப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வில்வத்தலம் வந்து 6 மாதங்களுக்கு இறைவனுக்கு பயன்படுத்தலாம், அவ்வளவு அதில் வந்து அந்த வீரியம் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வில்வத்தலங்கள் எங்கேயாவது சிதறி கிடந்தாலோ அது வீணானது என்று போடப்பட்டாலோ கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். அதில் இன்னுமே வந்து இறைவனுடைய அந்த சாநித்தியம் இருக்குன்று சொல்லப்படுகிற பொருளானது இப்படி வீணாகிறது என்று. ஏன்னால் நமக்கு குறியீடே வந்து இறைவனும் வில்வத்தலமும் ஒன்று தான் இல்லையா. ருத்ராட்சம், திருநீர், திருவைந்தெழுத்து, லிங்க திருமேனி, அதோட இந்த வில்வத்தலமும் இறைவனான குறியீடை தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த வில்வ மரம்லாம் நமக்கு இறைவனுடைய குறியீடாக நமக்கு காட்சி தருகிறது. அதனால் வந்து தேன் பல சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ, வான் பழித்து இம்மண் புகுந்து என்கிற போது விண்ணிலிருந்து இறங்கி வருகின்றான் இறைவன் இல்லையா. விண்ணில் தான் அவனுடைய ஆட்சி செய்யக்கூடிய, நம்ம செய்கிற போகிற அந்த கைலாய யாத்திரை நம்ம போகிறோம் பாருங்கள், அந்த கைலாயம் அல்ல இறைவன் வந்து இருக்கக்கூடிய இடம். நம்ம கைலாய வாத்தியம்னு கூட இப்போ நமக்கு வந்துருச்சு எல்லாமே. கைலாயம்ங்கிறது ஒரு சிறப்பு, இறைவனுடைய லோகம் வந்து கைலாயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா பதிகத்திலையும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுவும் நம்ம இந்த கைலாய யாத்திரை என்று இந்த திபெத்தை தாண்டி காட்மண்டை தாண்டிலாம் போகிறோம் இல்லையா, அந்த இடம் கிடையாது. ஆனால் மானசரோவரோட சேர்த்து இறைவன் அங்கே ஆட்சி செய்கிறேன் என்பது தெரியும். ஏன் அப்படின்னா மானசரோவர் ஏரியில் மூழ்கி தான் அப்பர் வந்து இங்கே வந்து திருவையாறில் வந்து எழுந்திருக்கிறார்ன்ற வரலாறு நமக்கு தெரியும். இறைவன் வந்து ஏகன் அநேகன் என்ற வகையில் எல்லா இடத்திலுமே அவன் காட்சி தருகிறான். அப்படி பார்க்கிற பொழுது கைலாயம் என்று நாம் கண்ணுற்று பார்க்கிற இந்த இடத்திலும் அவன் ஆட்சி செய்கிறான். ஆனால் கைலாயம் என்ற ஆதி கைலாயம் என்ப இடம் வந்து வேறு. அங்கே தான் வந்து ஒரு லோகமும் நம்ம பூலோகத்திலேருந்து அதல விதல சுதல பதலன்னு பார்க்குறோம் இல்லையா. தலாதல மகாதல பாதாளம்னா அதே போல் மேலுலகம் நாகுலகம் இந்திரலோகம் தேவலோகம் இந்திரலோகம் ஒன்று தான். தேவலோகம் அப்படிங்கிறதும் அதே போல் ஆவி உலகம்னு கூட ஒன்று இருக்குது இல்லையா, இறந்த ஆத்மாக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னு. அப்படி வைகுண்டம் அப்புறம் கைலாயம் சொல்கிறோம். அப்போது இறைவன் ஆட்சி செய்கின்ற அந்த இடத்திலிருந்து நமக்கு எங்கே இறங்கி வருகின்றான், இந்த பூ உலகிற்கு இறங்கி வருகின்றான். அதனால தாங்க மனித பிறவியாக இருக்கணும், அதே சமயம் இந்த பூமியில் பிறக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு நவ கிரகங்களாக இருக்கட்டும், ரிஷி புங்கவர்களாக இருக்கட்டும், நம்ம தேவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கர்மத்தை கழிப்பதற்கு வரக்கூடிய இடம் எதுனா பூமி தான். அதனால் பூமியை கர்ம பூமி அப்படின்னு சொல்கிறாங்க.
பூமியில் தான் வந்து எவ்வளவு இடம் இருந்தாலும் கூட இந்த நிலப்பகுதியில் வந்து தான் எல்லோருமே இறைவனை நோக்கி செல்வதற்கான வழிவகைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி இறைவன் இறங்கி வந்து இம்மண்ணில் புகுந்து மனிதனை ஆட்கொண்ட வள்ளல், மனிதர்களெல்லாம் ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொருள் உதவி செய்தாலே அவங்களுக்கு வள்ளன்ற பட்டம் கொடுத்துருவோம். நம்ம கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம். அப்புறம் இப்போ உள்ள கலிக்காலத்தில் நம்மளுடைய வாழ்நாளில் பார்க்குற அதிகமாக பொருள் உதவி செய்கள்னால் 7வது வள்ளல் 8வது வள்ளல் நம்ம பேர் கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஆனால் வள்ளல் என்ற பெயர் யாருக்கு குறிப்பாக சொல்லப்படும்னா இறைவனுக்கு தான். ஏன்னா கருணை வள்ளல் அவர், அதை கொடுத்து கொண்டே இருப்பார். அவருக்கு வந்து சேர்ந்திடாத திருக்கரத்தான் யாரை வணங்கினது கிடையாது. ஆனால் அந்த கரத்தின் வழியாக நமக்கு நிறைய அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். திருப்பாதமானது எப்போது நமக்கு அருள்பாலித்து கொண்டே இருக்கிறது. எந்த வகையிலும் அவன் ஒரு நாளும் குறைபாடு வைத்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் படைத்த சூரியனும் சந்திரனும் ஒரு நாளும் நமக்கு வந்து உதிக்காமல் இருந்தது கிடையாது. நம்ம கண்ணுக்கு வந்து மேகம் மறைத்து வேணால் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது, சூரியனை காணுவேன்னு நம்ம சொல்லுமே தவிர, ஆனால் சூரியன் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அவன் படைப்பிலே. அதே போல் சந்திரனும் நட்சத்திரங்கள் பகலில் தான் தெரியாது, இரவு நேரத்தில் நன்றாக தெரியும். ஆக அதனுடைய வேலைகள்லாம் அது சரியாக செய்யும். அந்த நேரத்தில் தோன்றுவது, கிரகணம் தோன்றுறது, எதுனாலும் அந்த இயற்கை வழிபாட்டில் நம்ம செய்கின்ற அத்தனையும், அவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் அவனுடைய இயற்கை தன்மையை விட்டு விலகுவதில்லை. இயற்கை தன்மையும் மனிதத்தன்மையை விட்டு விலகி கொண்டு தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்து கொண்டு தானாக ஒரு வழியை வகுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்த மாதிரி வந்து செல்லக்கூடியவன். ஆனால் அவனுக்கு தான் இறைவன் அதிகமாக கருணை காட்டுகிறார். ஏன்னா வழி தடுமாறி செல்லக்கூடியவர்களை தான் வழி நடத்த வேண்டும் என்ற கருணை வந்து இறைவனுக்கு உண்டு. அப்படி கருணையை இந்த மனித பிறவி மீது காட்டுவதன் காரணமாக முழுமையாக வள்ளல் என்று சொல்லுக்குரியவன் இறைவன் தான். அதனால் இறங்கி வந்து ஆட்கொண்ட வள்ளல். வான் பழித்து உள்ளே புகுந்து என் உணர்வு அது ஆள ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளன் நீ வர கூவா என்றால், ஊன் பழித்துன இந்த உடலில் இருக்கின்ற ஐம்புலன்களும் செய்கின்ற ஒரு சேட்டைகளும் தவிர்த்து நாம் வந்து நல்லா நமக்கே தெரியுங்க, எந்த வயசாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும்பொழுது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாமளாக செல்லுகிற போது 1008 தடை வரும். அதுக்கு உடல் ரீதியாகவே சுற்றி இருக்கின்ற தடைகள்லாம் விட நம்ம உடலுக்குள்ளே செய்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள், செயல்பாடுகள், ஒரு அங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குறைபாடுகளும், அந்த குறைபாடு அப்படின்னா அங்கஹீனம் கிடையாது, அதனால் நாம் வந்து பாதிக்கப்படுவது இருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே கடந்து வரக்கூடியது தான் வந்து என்னென்னா இந்த ஊன் பழித்து உள்ளம் புகுந்து அந்த உடலினுடைய வேலைப்பாடு, அதோட செயல்பாடுகள்லாம் நமக்கு ஒடுங்கின பிறகு தான் உள்ளம் திறக்கும். இறைவன் அப்போ தான் வந்து உள்ளத்தில் அமருவார். இல்லை அப்படின்னா நமக்கு கண் ஒரு வேலை செய்யும், காது ஒரு இதை செய்யும். என்ன அப்படின்னா நமக்கு பார்த்தல், கேட்டல், பேசுதல்லாம் எல்லாமே தாறுமாறாக நடக்கும். என்ன அப்படின்னா இறைவனுக்கு ஏற்புடையாத எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அங்க உறுப்புகள். அதனால தான் திரு அங்க மாலை பாடி இருக்கிறார் இல்லையா நாவுக்கரசர். தலையே நீ வணங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஒன்று வந்து இறைவனுக்காக ஒப்படைப்படணும். நம்ம படைக்கப்பட்டது என்ன, அந்த உடலானது எதுக்கு படைக்கப்பட்டது, உயிரை எதுக்கு புகுத்தப்பட்டது, நம்ம ஏன் இந்த பிறப்பை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வினையை கழிக்க மட்டும்தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம். நாம் நினைக்கிறது ராஜா வீட்டில் மகனாக பிறக்கிறோம், ஏழைக்கு ஒரு மகளாக பிறக்கிறோம், திருமணம் நடக்குது, கல்வியில் உயர்ந்துடுறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்ம செய்த கர்மாவின்படி, வினையின்படி தான் நடக்கும். அந்த வினையை கழிக்க தான் நம்ம பிறப்பெடுக்கிறது. அந்த பிறப்பை வந்து இறைவனால் படைக்கப்பட்டு அந்த பிறப்பு மோய உரைக்க நான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த உரைத்து தேய்த்து அதுதான் ருத்ரன் என்ற ஒரு திருநாமத்தோடு இறைவன் இறங்கி வருகிறார். விண்ணிலிருந்து இறங்கி வருகிறார் அப்படின்னா அப்படியே கைலாயத்திலிருந்து சிவபெருமான சூலத்தோட நந்தி தேவரோட வருவார் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப நாம் பிறந்த இடம், நம்ம பிறந்த சூழ்நிலை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற முறை இதுக்கு ஏற்றார் போல் அவர் வந்து மனித சட்டை தாங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். மனித சட்டை தாங்கி வருவார், மனிதராக இருந்து கொண்டு. இப்போ 63 திருச்சரிதம் பார்த்தா அவர் மனித சட்டை தாங்கி வந்திருக்கார், நமக்கு தெரியும் இல்லையா. திருநீலகண்டருக்கும் அந்த திருவோடு கேட்டு வர்றதும், திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட அந்த கோவணத்தை வந்து துவைக்க கொடுப்பதற்கும், சிறு தொண்டர்கிட்ட போய் பிள்ளைக்கறி கொடுன்னு கேட்டுறது, எல்லா இடத்துலையுமே அவர் மனித ரூபத்தில் தான் வந்திருக்கிறார் இல்லையா. அப்போ மனித சட்டை தாங்கி வந்து அவர் நமக்கு உதவுவார், நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. இங்கே வந்து ஊன் பழித்துங்கிறப்ப இந்த ஊனை வந்து நம்மளை வந்து ஐம்புலன் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேட்டைக்காரன் மாதிரி நமக்கு வந்து இந்த ஐம்புலன் தானங்க அரிப்புண்டு கிடந்தோர்ன்றது நம்ம அன்னம்பாளிக்கும்ல கூட நமக்கு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். நம்முடைய புலன்கள் தான் நமக்கு வந்து எதிரி என்பது வெளியில் யாரும் கிடையாது.
நம்ம புலன்கள் தான் நம்மளை வந்து இட்டு செல்கிறது. அப்படிப்பட்ட புலன்களுடைய வேதனைகள் யாவையும் ஊன் பழித்து என்கிற போது இந்த ஊனாது உருக்கப்பட்டு உள்ளத்தில் புகுந்து என் உணர்வதாக ஆய ஒருத்தன் அப்படிங்கிறப்ப அந்த உணர்வு முழுக்க இறைவன் தான் இருக்கணும். என்ன அப்படின்னா பெருசாக வந்து இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், தியானத்தில் இருங்க, தவ நிலையில் இருங்க, கண்ணை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து என்னென்னா செய்வதற்கு சிலருக்கு தான் முடியும். அதை செய்வதற்காக நாம் வரல. என்னுடைய கருத்து அதுதான். அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி செய்து எத்தனை பேர் வழி தடுமாறி போய் மரணத்தை எட்டியிருக்கிறாங்க தெரியுமா, அவர்களுடைய பயிற்சியினால். அதனால் என்ன அப்படின்னா, இறைவன் இருப்பதை நாம் எப்படி உணர முடியும் என்றால், நம் உள்ளத்தில் இருந்து கொண்டு அவர் என்னைக்கும் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் என்ற உணர்வு தான் நம்ம இறைவனை அறியக்கூடிய உணர்வு. அந்த சித்தம் தான் நமக்கு வந்து தெரிய வேண்டுமே தவிர புத்தி வந்து அவர் பக்கம் திரும்ப. ஏன்னா புத்தி வந்து தடுமாறக்கூடியது, சித்தம் வந்து தடுமாறாது. ஏன்னா சித்தம் பதிவு செய்து கொண்டே இருக்கும். நன்மையும் தீமையும் ஒரு பிறவியிலும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கும். அதனால தான் நமக்கு முற்பிறவியில் என்ன நடக்கிறதோ அது வந்து மறைக்கப்படுகிறது. பதிவு செய்தவையாகவும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது வெளிப்படும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோச்சங்கண்ணன் வந்து 74 மாட கோயில்களை கட்டுகிற பொழுது யானை ஏறாமல் இருக்க வேண்டும் என்று மாட கோயில்களை கட்டுகிறான் கோச்சங்கண்ணன். எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவன் வந்து சைவன் இல்லையா, சரியான சிவபக்தன் கோச்சங்கன். ஏன்னா அவன் பிறப்பே அப்படி தான். அப்படி இருக்கிறவன் எப்படி வன்மத்தோடு இந்த மறுபிறவியில் வந்து யானைகள் ஏறாமல் கோயிலை கட்டுகிறான் என்று சொன்னால், எந்த பிறவியில் நாம் என்ன உருவம் எடுக்கிறோமோ, எதற்காக வாழ வந்தோமோ அந்த குணம்தான் வரும். அவன் மன்னனாக பிறவி எடுக்கிறான். அப்போ மன்னனுக்கு போர் குணம் தான் இருக்கும். அவன் முற்பிறவியில் இந்த யானை தான் நம்ம வந்து திருவானைக்காவில் நம்ம சிலந்தி பூச்சியை இருந்து வலை கட்டினப்போ நம்ம அந்த இதை வந்து அழித்தது அப்படிங்கிறது அவன் சித்தத்தில் பதிந்திருப்பதனால் மறுபிறவியில் வந்து என்ன பண்ணுறான், அந்த யானையெல்லாம் ஏற முடியாத அளவு கோவிலை கட்டுகிறான். அப்போ தான் நமக்கு தெளிவு அடைய முடிகிறது. அப்போ முற்பிறவியில் என்ன நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியாது. யாருக்கெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். அந்த வகையில் கோச்சங்கன்னு நம்ம முற்பிறவியில் சிலந்தியாக இருந்திருக்கிறோம். அப்போ நம்ம யானை வந்து நம்மளை வந்து இடைஞ்சல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அது மறுபிறவியில் அப்படி செய்திருக்காருன்றதை நம்ம உணர முடிகிறது. அப்போது நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம முற்பிறவியில் எப்படி இருந்தோம் என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ அதற்கு தகுந்தவர் தான் வினைக்கு ஏற்ப நமக்கு உடலை புகுத்துகிறான். படைச்ச பரமசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை படைக்கிறார்னா உயிர்களைத்தான் படைக்கிறார். நமக்கு உடலை யார் படைக்கிறார்னா பிரம்மதேவன். அந்த உடலில் இது போல உயிரை புகுத்தினால் இந்த உடல் இவ்வளவு அல்லலுக்கு ஆளாக்கப்பட்டு பின் உயிரை இழந்து அது தகனமோ அல்லது இடுகாட்டில் ஏதோ ஒரு வெள்ள நம்ம சமுதாய முறைப்படி அது ஒழிக்கப்பட்டாலும் அழிக்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு இந்த உயிரானது மீண்டும் இறைவனிடம்தான் செல்லும். அதுதான் வந்து அதனுடைய நியமம். அப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வினைகளை வந்து கழிப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். வினை செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட முற்பிறவியில் தான் இதை செய்தோம். நம்ம இப்போ படுற கஷ்டத்துக்கு காரணம் முற்பிறவியில் நாம் செய்த, முற்பிறவினா போன பிறவின்னு மட்டும் இல்லை, எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாடி செய்தது கூட. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த பிறவியில் படுற கஷ்டத்தின் போது நம்ம இறைவனிட்ட போய் இதை நமக்கு தீர்த்துவத்தை நம்ம கேட்கக்கூடாது. இது நான் செய்த வினையின் காரணமாக நீ எனக்கு கொடுக்கின்ற வினை கழிவு அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு இருந்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அடுத்தடுத்த பிறவியில் ஒன்றும் இருக்காது. நம்ம போய் அதை வேண்டி அதை மறுத்து குழந்தை வந்து தடுமாறுதேன்னு சொல்லி அவர் அந்த வினைக்கழிவை நிறுத்தினார்னா அது அடுத்த பிறவிக்கு தொடரும் அப்படிங்கிறது ஆண்டோருடைய வாக்கு. அதனால் நம்ம வந்து என்னென்னா, இருவினை ஒப்பு என்ற வகையில் எது நடந்தாலும் இறை அருள், எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் நடக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இது நடந்துச்சுன்னா இதுவும் கடந்து போகும். ஏன்னா இறைவன் நமக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக இறைவன்கிட்ட போய் எதுவுமே வேண்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவரை தஞ்சம் என்று அடைந்து விட வேண்டும். சரணாகதி, தஞ்சம், அடைக்கலம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த சொல்லுக்கு ஏற்றவாறு அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதானே தவிர இறைவன்கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, அவருக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னா தெரியும் தான். இன்னும் கூட என்னென்னா, பேசாமல் இருக்கிறதா நல்லது, இறைவன்கிட்ட போய் எதுவுமே வேண்டாதீங்க அப்படின்னு ஒரு சாரர் சொன்னாலும் கூட, என்னோடய பேராசிரியர் ஒரு சின்ன இது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு திருவாவடுதுறையில் வந்து பொற்கிழி கொண்டு வந்து ஞானசம்பந்தர் அவருடைய அப்பாவுக்காக யாகம் வளர்க்கும் பொருட்டு, வேள்வி நடத்தும் பொருட்டு பொற்கிழி கொண்டு வந்து கொடுக்குது பாருங்கள். அந்த திருச்சரிதம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரின் அந்த பதிகம், அதை பாடி தான் ஞானசம்பந்தர் அந்த பொற்கிழியை வந்து இறைவனிடம் வாங்குகிறார். அங்கே பீடத்தில் கொண்டு வந்து சிவகணங்கள் வைத்து விட்டு போகிறது என்று வரலாறு இருக்கிறது. ஆனால் என்னென்னா, ஒரு தந்தையார் வந்து கேட்ட பொழுது, இறைவன் முன்னாடியே நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம், இறைவன் வந்து நம்ம காட்சி தந்தவர், அம்மையப்பா என்று அழுத பொழுது அம்மையே வந்து பாலூட்டிய அளவிலே நாம் வந்து சிறந்து இருக்கின்றோம், இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், அதனால் அவர் அப்பா நம்ம கேட்குறதுக்கு அவர் கொடுப்பாருன்னு மௌனமாகத்தான் இருந்திருக்கிறார் ஞானசம்பந்தர். ஆனால் நாட்கள் கடக்க அவருக்கே தோன்றி இருக்கிறது, நாம் கேட்டால் என்ன, நம்ம பெற்ற தந்தை நம்மள கேட்குறப்போ நாம் தந்தையாக நினைக்கின்ற இறைவனிடம் கேட்டால் என்ன அப்படின்ற ஒரு வினா அவருக்கு எழுந்த பிறகு தான் இந்த பதிகத்தையே பாடியிருக்கிறார். அதன் பிறகு தான் பொற்கிழி வந்திருக்கிறது.
அதனால் என்ன சொல்லுவாங்க, அழுத பிள்ளைக்கு தான் அம்மா பால் கொடுப்பான்னு சொல்கிற போல் நமக்கு வந்துங்க கிடைக்குதோ கிடைக்கலையோ நாம் ஜனனம் இந்த பிறவி எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு நம்ம வினை தான் காரணன்றதை உணர்ந்துக்கிட்டு அவருடைய திருநாமத்தை தான் சொல்லணும். நம்ம வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்க வேணாம். அவருடைய திருநாமத்தை நாம் நமச்சிவாய என்று அதுதான் மகா மந்திரம். நமக்கு நமச்சிவாய என்பதை நம்ம விடாது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கர்மா கழியும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு யாஜகம் கேட்குறவங்க வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம கொடுக்குற குணம் இல்லை அப்படின்னா கூட எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா, ஒன்று அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கிற இரக்க குணம் வந்து கொடுப்போம், இல்லைன்னா ஒரு எரிச்சல் பட்டு இது வந்து கத்திக்கிட்டே இருக்குன்னு கூட கொடுக்குற குணம் உண்டு நமக்கு மனித இயல்பில். ஆனால் இறைவனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு உயிர் நம்ம நினைத்து அல்லாடுகிறது என்று தெரிகிற போது அவன் வந்து இறங்கி வருவான். அவன் தான் ஆண்டவன். வேறு யாரும் அந்த மாதிரி வந்து இரக்க குணம் உள்ளவர்களாகவோ அல்லது இந்த உயிருக்கான உண்மையை தன்மையை அறிந்து கொண்டு அதற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவரோ சிவபெருமான் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் என்ன அப்படின்னா, மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளன் அப்படிங்கிறப்ப மான் போன்ற விழி உடையவள் மாதொரு பாகன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு இடது பாகமாக இருக்கின்ற அம்மை. அவளுக்கு மான் போல விழி அப்படிங்கிறப்ப மான் விழி, மீன் விழி அப்படின்லாம் பெண்களுக்கு சொல்லுவாங்க. மீனாட்சி இருக்கிறாங்க இல்லையா, மீனாட்சி. அதனால தான் அம்பாள் வந்து மீன் போன்ற அச்சி என்றால் கண் என்றும் மீன் போன்ற கண் உடையவள் என்ற சிறப்பாக அவளுடைய திருவுருவத்திற்கும் சொல்லி, மீன் எப்படி கண் துஞ்சாது உயிர்களை காப்பாற்றுகிறதோ அதுபோல் அம்மையானவள் நம்ம இந்த உயிர்களை காக்கிறாள் என்பதற்காக தான் அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளன் நீ வர கூவா என்று இடதுபகம் அம்மையை வைத்திருக்கின்ற சிவபெருமான் வரும்படியாக இந்த ஆன்மா இயங்குகிறது என்பதை சொல் குயிலே என்று சொல்லியிருக்கிறார். சுந்தரத்து இன்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் என்றால் இறைவன் வந்து எங்கே தோன்றுவான் என்பது நமக்கு தெரியாது. அந்தரத்தில் நிற்கிறது அப்படின்னா திரிசங்குலோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை வேறு. அதாவது மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் இடையில இருக்கிறவங்கள திருசங்கு மாதிரி இடையில நிற்கிறானேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அசுரனுடைய சரிதம் அது. அதே போல் இறைவன் என்னென்னா, வரங்களை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என்ன வித்தை அப்படிங்கிறது. அதுதான் சித்தர் என்ற பெயர் அவருக்கு வருகிறது. வித்தைகளாம் செய்து காட்டி சாமாத்தியன் என்பதற்கு தான் சதுரன் என்ற பெயரே சாமாத்தியன் என்ற பொருள்படுகிறது. சதுரன் என்று சிவபெருமானை குறிப்பிடுவது வழக்கம். காரணம் என்னன்னா, ஐந்தொழிலாகக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழிலை செய்யக்கூடிய சாமாத்தியன். எல்லா தொழிலையுமே அவர் தான் செய்வார். அவரிடமிருந்தான் எல்லாமே வெளிவருகிறது, எல்லாமே ஒடுங்குகிறது. இவ்வளவு எல்லாவற்றையுமே தன்னுடைய ஆக்கையில் வைத்திருப்பதனால தான் அவருக்கு சதுரன் அல்லது சாமர்த்தியன் என்று பெயர் வருகிறது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்தூரச் சேவடியான் சேவகன் வரக்கூவாய் அப்படின்றார். முந்தும் நடுவும் முடிவும், அதாவது ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது போல் நடுவுமாக இருக்கக்கூடியவன் அவன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். எல்லாவற்றிலுமே அவனே இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதனால் மூவர் அறியாத சிந்தூர சேவடி என்னன்னா மும்மூர்த்திகள். இங்கே வந்து நமக்கு வந்து ருத்ரனாக வருவது அவருடைய அம்சம்தான். அப்படின்றப்போ எப்படி மூவர் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அந்த வல்லமை தான் வரும். இப்போ ருத்ரனாக இருக்கிற பொழுது நமக்கு வினையை கழிப்பதற்காக ரோதனம் என்று சொல்லக்கூடிய வினைகளை கழிப்பதற்காக ருத்ரன் என்ற பெயரிலே வருகிறார். காலபைரவரும் அவர் தான், ருத்ரனும் அவர் தான். எல்லாமே என்ன 64 மூர்த்தங்கள் இருக்கிறது இல்லையா. எந்த இடத்தில் எப்படி வந்து நமக்கு வந்து அருள் புரிய வேண்டுமோ அந்த குணாதிசயம் தான் இருக்கும். நீங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தந்தை என்ற ஒரு குடும்பத்தில் தந்தையாக இருக்கிற குணாதிசயம் வந்து கணவன் என்ற பெயரில் இருப்பது இருக்காது இல்லையா. கணவன்கிறப்ப மனைவி கிட்ட எப்படி நம்ம வந்து நம்மளுடைய இயல்பை காட்டுகிறோமோ, நம்ம பண்பாடு கருதி இருக்கிறோமோ, அதே போல் மகனுக்கிட்ட அது மாதிரி இருக்க மாட்டோம், மகள்கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா. அதே போல் தான் இறைவன் எந்த ரூபத்தில் வருகிறாரோ, எந்த உருவெடுத்து வருகிறாரோ அதற்கு உள்ள குணாதிசயம் இருக்கும். ருத்ரனாக வருவதும் அவர்தான். ஆனால் மும்மூர்த்தி என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த மும்மூர்த்திகளுக்கு முதன்மையாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் தான். தனக்குள்ளே எல்லாவற்றையுமே அடக்கி கொண்டு இருக்கக்கூடியவர். அந்த சிறப்பை சொல்லி சிந்தூர சேவடியான் சேவகன் வரச்சொல் என்றால், சிந்தூர சேவடினா சென் தாமரை போல திருவடி உடையவன் இறைவன் இல்லையா. அதனால தான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு சேக்கிலார் சொல்லியிருக்கிறார். ஆக மேலும் சேவகன் என்று நம்ம முன்னே பார்த்துருக்கோம் இல்லையா. சேவகன் என்றால் நமக்கு வந்து சேவை செய்யக்கூடியவர். இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குதிரைகளை வந்து வழி நடத்துபவர்கள், அதாவது பராமரிப்பவர்கள் சேவகன், குதிரை சேவகன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இவர் வந்து பரியை நரியாக்கினவர் இல்லையா. அது தென்பாண்டி நாடன் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்து சொக்கநாத பெருமான் நரியை பரியாக்கி கொண்டு வந்தவர். அதனால் இந்த பரியை வந்து அவர் வழிநடத்தியதன் காரணமாக அவருக்கு சேவகன் என்று நிறைய பதிகங்களில் நமக்கு மாணிக்கவாசர் குறிப்பிடுகிறார். அதே போல் இந்த பதிகத்திலும் சேவகனை வரக்கூவாய் என்று சொல்லி, இன்பம் தருபவன் குயிலே ஏழு உலகுக்கும் முழுதுமாகி அன்பன் அமுது அளித்து ஊறும் அனந்தன் வான் வந்த தேவன் அப்படிங்கிறாரு. அன்பன் அமுது அளித்து அப்படின்னா நமக்கு நஞ்சு உண்டவர் இல்லையா. அமுதை நமக்கு கொடுத்து விட்டு நஞ்சினை அவர் உண்டு திருநீலகண்டர் என்ற திருப்பேரை பெற்றவர். தன் பொன் பனிச்சுவடு ஒத்த தம் பரிமேல் வருவான் கொம்பில் மிளற்றும் குயிலே கோகலி நாதனே கூவா என்றார். அதான் குதிரை மேல் வருவார் அப்படின்னா அந்த குதிரை வீரனாகவே வருகிறார் இல்லையா. அவர் என்ன அப்படின்னா குதிரைக்காகத்தான் வந்து பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவரை அனுப்பி வைக்கிறார். யார? மாணிக்கவாசகரை. திருவாத ஊரர் என்ற இயற்கை பெயர், அவருக்கு இயற்பெயர் வந்து திருவாத ஊரர். அந்த பெயரோடு இருக்கிற போது தான் அவர் வராரு இல்லையா. ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா, அவர் குதிரை வேணும் அப்படின்றது வந்து பாண்டிய மன்னனால் அவர் கைது செய்யப்பட்டு அப்புறம் சுடுமண்ணலில் பிட்டுக்கு மண் சுமந்து அந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் திருவிளையாடல் புராணத்தில் போனாலும் கூட இவர் வந்து நினைச்சிருந்தா இறைவனுடைய வல்லமைக்கு குதிரை மட்டுமே அனுப்பியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தொண்டன் நமக்கு அடியார் வந்து இவ்வளவு நம்மோடு ஒன்றி போனவன் இந்த பொற்காசுகளை நமக்காக பயன்படுத்தி இருக்கிறான், அதனால் அவன் வந்து அரசனால் கைது செய்யப்படுகிறான் என்கிற போது இறைவனை இறங்கி வந்து குதிரை வீரனாகவே வருகிறார் இல்லையா. குதிரை வீரனாக வந்து அரசவையில் நுழைந்து பாண்டிய மன்னன் கொடுத்த அந்த மரியாதையை கூட என்னதான் இருந்தாலும் பாருங்கள், அவர் இறைவன் இல்லையா. இறைவன் என்பது அங்கே இருந்த சபையோருக்குத்தான் தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும் அங்கே இருப்ப மனித கூட்டம் என்பது. அதனால் என்ன பண்ணுறாரு, அரிமர்த்தன பாண்டியன் அவருக்கு வந்து மரியாதை செய்கிற போது கூட அந்த குதிரையில் இருந்து கொண்டே அவன் கொடுத்த பொன்னாடையே அந்த குதிரை ஓட்டுகிற சாட்டையிலே வாங்கி மேலே எறிந்தார் என்று அந்த படலத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு வல்லமையும் கம்பீரமும் மிக்கவன் சிவபெருமான். சிவபெருமான் அப்படிங்கிறப்ப அவன் வந்து எலும்பு மாலை போட்டிருப்பார், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டவர், அவர் வந்து நமக்கு பார்ப்பதற்கே கோர தாண்டவம் ஆடக்கூடியவர் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இறைவன் போன்ற ஒரு அழகு நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா. சிவப்பன் என்பதனால தான் அவருக்கு சிவன் என்ற பெயர் வந்ததாக சொல்வார்கள். பொன்னார் மேனியன், சிவப்பு அழகன் சிவன். அவர் வந்து அழகு மிக்கவர். அதனால தான் அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சிருஷ்டிக்கிறார் அவர். ஆறுமுகப்பெருமான் அழகுக்குரியவன் இல்லையா. முருக என்றால் அழகு என்று பொருள். ஆக அவரை படைத்தவரே சிவபெருமான் என்கிற போது ஒரு அழகிலிருந்து தான் ஒரு அழகு பிறக்கிறது என்ற வகையில் சிவபெருமான் மிகுந்த அழகு உடையவர். அதனால தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து பாம்பை அணிந்து கொண்டும் சடாமுடியோடும் புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டும் ஒரு பார்ப்பதற்கே என்னவோ போல ஒரு திருக்காட்சி தருகிறார் என்ற நினைப்பு பொழுது மைத்துனராக இருக்கக்கூடிய திருமாலும் மதுரை மக்களும் தன்னை அப்படி பார்த்தால் நன்றாக இருக்கிறது கூடாது என்பதால் சுந்தரேசர் என்ற திருக்குளத்தில் வருகிறார். சுந்தரேஸ்வரரை பார்த்து சொக்கியதன் காரணமாக தான் அவருக்கு சொக்கர் என்ற பெயரே வருகிறது. இருவருமாக அந்த இப்போ நம் செஸ்ஸுன்னு சொல்லி உலகளவிலும் போற்றப்படுகிற ஆட்டத்தை துவங்கி வைத்ததே சொக்கநாத பெருமான் தான். அவங்க ஆடுகிற சதுரம் தான், அதனால தான் சொக்காட்டம் அப்படின்னு சொக்காட்டம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆட்டத்தை வந்து சொக்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அழகுக்குரியவன் முதலில் வந்து முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதற்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். அவருடைய அழகில் மயங்கி தான் அம்மையானவள் சொக்கி போகிறாள். அதனால் சொக்கி நின்றதனால் அவருக்கு சொக்கவநாதர் என்ற பெயரும் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, உன்னை உகப்பான் குயிலே உன் துணைக்கும் தோழியும் ஆவான், பொன்னை அளித்த தன் மேனி புகழி திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர பூவாய் அப்படின்றார். உன்னையும் உகப்பான் என்றால் உயிர் என்று பார்க்கிற போது அவருக்கு பாரபட்சமே கிடையாது இல்லையா. திருவெளிதாயம் எப்படி வந்தது, பாடியில் இருக்க திருவெளிதாயம் என்பது நமக்கு தெரியும். கரிச்சான் குஞ்சுக்கும் இறைவன் விமோசனம் கொடுத்துருக்கிறார். கரிச்சான் குஞ்சுக்கு நாரைக்கு என்ன சொல்கிறது, ஈ எறும்பு நண்டு சிலந்தி பூச்சி யானை எல்லாத்துக்குள்ளே இருக்க உயிர் எல்லாமே நமக்கு தான் உருவத்தை வைத்து இது பெரியது சிறியது, இது வந்து கொட்டுனா நமக்கு வந்து விஷம், இது வந்து தள்ளி போனால் நல்லது, கிட்ட வரணும் அப்படின்றதெல்லாம் நாம் தான் பார்க்குறோமே தவிர இறைவனுக்கு எல்லாமே ஒன்று தான். அதனால தான் உன்னையும் நோக்கி உகந்து கொள்வான் என்று குயிலிடம் சொல்லி உன் துணை தோழியும் ஆவான், உனக்கு தோழியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வருகிற அந்த எதெல்லாம் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வருதோ அதை எல்லாமே அம்மையப்பனாக பார்த்து என்று நமக்கு ஐயாரப்ப பதிகத்தில்
பாடியிருக்கிறார் நாவுக்கரசர் இல்லையா. அதனால் உனக்கும் துணையாக வரக்கூடியவன், பொன்னை அளித்த நல் மேனி புகழில் திகழும் அழகன். பொன்னை அளித்த என்கிற போது பொன் எப்படி மின்னுமோ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒளியை தோற்கடிக்கக்கூடிய அளவிலே மின்னக்கூடியது இறைவனுடைய திருமேனியானது. ஆமாம், பொன்னார் மேனியன் என்று சொல்லக்கூடிய அளவிலே மன்னன் பரிமிசை ஏறி வந்த வள்ளல். பரிமிசைங்கிறப்ப குதிரையிலே ஏறி ஆட்சி செய்து நமக்கு வள்ளலாக இருந்தக்கூடிய பெருந்துரை மேயவன், திருப்பெருந்துறையிலிருந்து ஆட்கொண்டவன், தென்னவன், சேரலன், சோழன் அப்படின்னு ஏன் இந்த மூவேந்தர்களை குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் மூவேந்தரோட ஆட்சி தான் நடந்திருக்குது இல்லையா. தென்னவன் என்ற பாண்டிய நாட்டிலும் இறைவன் சொக்கநாத பெருமனாக இருந்திருக்கிறார். சேரலன் என்கிற போது சேர நாட்டில் கேரளத்தில் இருந்திருக்கிறார். கேரளத்தில் இறைவனுடைய ஆட்சி அதிகமாக இருந்திருக்கு. சேரமான் பெருமானே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இங்கே பறவையை முன்வைத்து பேசுவதனால நமக்கு இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா, சேரமான் பெருமான் பறவைகளிடமும் விலங்குகளிடமும் அதனுடைய துன்பங்களை அறியக்கூடிய சக்தி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வரம் வாங்கியவர் இல்லையா. நாம் இப்போ என்ன சொல்கிறோம், நமக்கு ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லலாம், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதிகபட்சம் அவருடைய பேச்சில் என்ன தெரியும்னா வெளிநாட்டு இருக்கிற சிறப்புகளை சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு முறை அவருடைய பேச்சினை நான் நேரில் கேட்கிற பொழுது அவர் சொன்னது என்னென்னா, ஒரு சிறுவன் தினந்தோறும் கடற்கரையில் நடந்து செல்லுவான். அப்பொழுது அவன் தலைக்கு மேலே பறவைகள் பறக்கும். அப்படி பறந்ததுனால் அவனோடு நட்பு கொண்டு விடுகிறது. தினந்தோறும் அவன் போகிற போதெல்லாம் அந்த பறவை பறந்து கொண்டே இருக்கும். அது அவனுடைய தகப்பனாருக்கு தெரிந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நாளைக்கு அதை எடுத்து வா, நம்ம சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்கிறார். அப்பா நமக்கு அந்த பறவையை எடுத்து வர சொல்லியிருக்கிறார் என்ற எண்ணத்திலே அது சென்றதன் காரணமாக, அந்த பையன் சென்றதன் காரணமாக அந்த உணர்வு அந்த பறவைகளுக்கு தெரிந்து அருகில் வராமல் எட்ட பறக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணார். நான் அவர்கிட்ட நேராக பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஐயா, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏன் போகிறீங்க? நமக்கு யார் இருக்கா? சேரமான் பெருமானே இங்கே இருக்கிறாரு. பறவைகளுடைய சொல்லையும் பொருளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பினை வரத்தினை பெற்றவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு விருப்பம். அது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம சைவத்தில் இல்லாத சிறப்புகளே கிடையாது. நீங்கள் எங்கே போய் சுற்றி என்ன பார்த்தாலும் சைவத்தில் இருப்பது தான் அதிலிருந்து வெளிப்பட்டு இருக்கும். எப்படி இறைவனிடமிருந்து எல்லாமே வெளிப்படுகிறதோ அதுபோல் எல்லா சமயத்திலும் மதத்திலும் மக்களிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் வழிபாடு எல்லாமே ஆதி அந்தமும் இல்லாத இறைவனிடமிருந்து தோன்றியதுதான் என்பதை நாம் திண்ணமாக தெரிந்து கொள்ளலாம். நாம் என்ன அப்படின்னா அதை ஊன்றி கவனிப்பது கிடையாது. அதனால் நமக்கு அது தெரிவது கிடையாது. அதனால் நமக்கு என்னென்னா மனித அளவில் நமக்கு பாகுபாடு தோன்றிவிடும் என்பதனாலே நிறைய நம்ம மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். இறைவன் மறைப்பொருளாக இருப்பது அதுக்கு ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம். ஆக 3 வேந்தர்களும் ஆட்சி செய்த இடத்தில் நமக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலாக இருக்கட்டும், சேரமான் பெருமான், சொக்கநாத பெருமான், இங்கே தொண்டை மண்டலத்தில் எத்தனை கோவில்கள் இல்லையா. பூசலார் கட்டிய மனத்தில் கட்டிய கோவிலுக்காகவே நரசிம்ம மர்ம பல்லவன் கட்டிய அந்த கைலாசநாதருடைய கோவிலுடைய குடமுழுக்கு கூட இறைவன் மறுத்துவிட்டார் என்ற வரலாறு இருக்கிறது இல்லையா. ஆக இறைவன் எல்லா இடத்திலும் ஆட்சி செய்தவர் என்பது அந்த மூவேந்தர்களையும் குறிப்பிட்டு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இறைவனை வரச்சொல் கூவு என்று சொல்லுகிறார். வரக்கூவா என்று சொல்லி, வா இங்கே நீ குயில் பின்னாளில் மாலோடு நான்முகம் தேடி ஒளி அவர் உண்ணி நிற்ப, ஒன் தழல் விண் பிளந்து ஓங்கி மேவின் அண்டம் அதிர கடந்து சுடராய் நின்ற மெய்யன், தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் என வரக்கூவாய். நமக்கு திருமுடியும் திருவடியும் காண முடியாதபடி ஜோதி பிளம்பாக அண்ணாமலையாராக நின்றதை தான் இங்கே இந்த பத்தியில் சொல்லியிருக்கிறாரு. ஒளி பிளம்பாக நின்றவன் என்று சொல்லி மெய்யன் என்பதை சொல்லியிருக்கிறார். மெய்யன் என்றாவே அது இறைவனை மட்டும்தாங்க குறிக்கும். பொய்க்கே அவன் ஆட்படுறதே கிடையாது. மற்ற மதங்களின் சமயங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பொய் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு கூட நான் பைபிள் படிச்சிருக்கிறேன். அதில் கூட அந்த கிறிஸ்துவர்களுக்கு ஒரு எதிரான போராட்டத்தை கூட செய்திருக்கிறாருன்ற அதை நம்ம இப்போ இங்கே பேச வேண்டியதில்லை, பேச்சு வழக்கில் விட்டது. ஏன்னா எல்லா கடவுளாக இன்னும் சொல்லப்போனால் அந்த கிறிஸ்துவ மதத்தினரோ இல்லை இஸ்லாமியர்களோ வணங்குபவர்களோ கடவுள் கிடையாது, இறை தூதர்களை தான் அவங்க கடவுள்னு சொல்கிறாங்க. நமக்கு தூதரே கிடையாது. நீங்கள் எந்த இதுக்கும் நம்ம தூது வைக்க வேண்டியதில்லை. இவர் வேணால் இறைவனுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கும் பொருட்டாக இந்த தூது அப்படிங்கிறத மாணிக்கவாசர் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர இறைவன் நேரடியாக இறங்கி அவருக்காக ஆட்கொண்டவர் இல்லையா. நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த போலித்தனமான சாமியார்கள் இருக்கிற போது கூட என்ன கேட்குறாங்கன்னா, அவர்கிட்ட பேசுகிற இறைவன் நம்மகிட்ட பேச மாட்டாரா, நமக்கு உதவி பண்ண மாட்டாரா? அப்போ நேருக்கு நேராக பேசக்கூடிய சிறப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சைவத்தில் இருக்குங்க. அதனால தான் நமக்கு எத்தனையோ முனிவர்கள் இருக்கிறார்கள், ரிஷிப்புங்கவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சிறப்பு மிக்க சித்தர்கள் இருக்கிறார்கள். சித்தர்கள் எல்லோருமே எல்லாமே சிவபக்தர்களாக தான் இருப்பார்கள். அசுரர்கள் முதற்கொண்டு சிவபக்தர்கள் தான். யார் திருமாலை நமக்கு முன்னோடியாக எடுத்துக்கொண்டதில் இன்னும் சொல்லப்போனால் சிவன் அடியாரில் முதல் அடியார் யாருன்னா திருமால் தான்.
அவர் தான் பாசுபத சக்கரத்திற்காக அவருடைய சக்கரம் பெறுவதற்காக திருச்சக்கரத்தை கையில் வைத்திருக்கின்ற அந்த நிகழ்வுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, திருவிழிமில்லை தன்னுடைய கண்ணையை பறித்து வைத்து தான் அந்த சக்கரத்தை வாங்குகிறார். சுதர்சன சக்கரம், பாசுபத சக்கரம் வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது. சுதர்சன சக்கரத்தை எப்படி வாங்கினார் என்றால் அவரே அடியாராக இருந்தால் திருமால் பெற்றிருக்கிறார் என்ற திருச்சரிதம் இருக்கிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த இறைவன் தாவி வரும் பரிபாகன் என்றால், பரிபாகன் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம 2 பொருளாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பரி என்று சொல்லக்கூடிய குதிரை மீது தாவி வரக்கூடியவன் குதிரை வீரனாக, பரிபாகன் என்கிற போது மலபரிபாகம் இருவினை ஒப்புன்ற அந்த தன்மை நமக்கு வருது பாருங்கள். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இறைவன் தான். பொண்ணும் ஓடும் ஒக்க அப்படின்னு சொல்கிறது. பொண்ணை கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம மனசு கலைக்கக்கூடாது. புரியல? ஆமாம், பரிபக்குவ நிலை அது கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாடலில் கடலவே ஆனாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் திரைப்பட பாடல் என்கிறதை விட எல்லாத்துலேயுமே சைவம் இருக்குங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலையுமே சைவம் ஆட்சி செய்கிறது. அதை எடுத்து தான் அவங்க அதெல்லாம் நமக்கு பிரதிபலிச்சிருக்காங்க. அப்போது நம்ம வந்து இறைவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய பரிபாக நிலையை தரக்கூடியவன், பரிமீது ஏறி வந்து நம்மை காக்கக்கூடியவன் என்ற இருபொருள் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை பொறுத்த வரைக்கும் தாள் சடையான் இறைவன் வந்து ஒரு முறையும் நடனம் ஆடுகிற போது சுழன்று வீசுகிற திருச்சடையாக நமக்கு காட்சி தரும். அவர் வந்து சாதாரணமாக அவருடைய திருவுருவை காணுகிற போது தாள் சடையான் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய திருமுடியானது கீழ் நோக்கி தான் அவர் நீண்ட நிலையில் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். காருடைய பொன் திகழ் மேனி கடிபொழில் வாழும் குயிலே, சீர் உடைய செம் பருவத்திலே திகழ் உரு ஆகிய செல்வன், பாரிரை பாதங்கள் காட்டி பாரிய பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து என ஆண்ட ஆருடை செம்பொழில் மேனி அமுதினை நீ வர கூவாய். இறைவனுடைய சிறப்பை சொல்கிறார். காருடைய பொண்ணு திகழ் அப்படின்னா கருமையாக பளபளப்பு உடைய திருமேனியுடைய குயில் என்பதை குறிப்பிடுகிறார். அது மாதிரி மேவுகின்ற மேனியுடைய திகழ்கின்ற காருடைய கருப்பு, அதாவது ஒரு விதமான நீல நிறம் என்று முன்னே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி நம்ம வந்து சட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா கருமையாக தான். குயில் என்ன நிறம்னா கருமைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் காருடைய பொன் திகழ் மேனினா பளபளப்பு மிக்க திருமேனியுடைய, ஏன்னா இறைவனை பற்றி பாடுவதால் அதனுடைய மேனியும் திருமேனி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடிபொழில் வாழும் குயிலே, கடிபொழிங்கிறப்போ நமக்கு வந்து சோலைகளிலே இருந்து ஆட்சி செய்கின்ற பூவுகின்ற குயிலே, சீருடை செம் கமலத்தின் திரு ஊராகிய செல்வன், சீருடை அழகிய நிறத்தில் இருக்கின்ற கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை உடைய சிவபெருமான். பாரியை பாதங்கள் காட்டி செல்வன், பாரியை பாதங்கள் காட்டி பாசமறுத்து என ஆண்டவன், ஆருடைய பொன்மேனி அமுதினை நீ வர கூவாய். அமுதம் தந்த அவனே அமுதம் இல்லையா, எங்கும் ஆட்சி செய்யக்கூடியவன். இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலும் நமக்கு அமுது போல் தான் இருக்கும், அவனை வணங்கினாலும் அமுது போல் தான் இருக்கும். உள்ளார்ந்து அவனை நினைக்கிற பொழுது நமக்குள் அமுது ஊறும் என்ற சூழ்நிலை நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம வந்து இறைவனை நோக்கி செல்ல செல்ல நமக்கு அமுதமாக பொழியக்கூடியவன் என்பதை சொல்லி அந்த சிறப்பினை சொல்லி பாடு குயிலே, மேனி அழுதினை நீ வர கூவாய் என்று சொல்லி, கொந்து அளவு பொழில் சோலை கூவும் குயிலே இது கேள் நீ, கொந்து அளவு பொழில் சோலை கூவும் குயிலே இது கேள் நீ, அந்தணனாகி வந்து இங்கே அழகில் சேவடி காட்டி எந்தமர் ஆம் இவன் என்று சொல்லி ஆண்டு கொண்ட செந்தழல் போல் திருமேனி கொண்ட பிரான் வர கூவாய் என்று சொல்லுகிறார். அதாவது கொந்தழல் அப்படிங்கிற போது மலர் வந்து ஒரு சூழ்நிலையிலும் அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அரும்பு மொட்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மலர் அப்படின்னா அதுபோல் கொந்தழல் என்பது வந்து மனம் வீசக்கூடிய, மலர்வதற்கு முன்னாக மொட்டாக இருக்கிற போது அதற்கு கொந்து அணவு பொழில் அப்படிங்கிறப்போ அந்த மொட்டுகளாக இருக்கக்கூடிய மலர்கள் சூழ்ந்த சோலையில் இருக்கின்ற குயிலே பூவு இதை கேள் நீ, என்ன அப்படின்னா அந்தணனாகி வந்து என்னை ஆட்கொண்டவன். ஏன்னா ஜடாமுடியும் பூணலும் அணிந்து கொண்டு தான் அவர் வந்து வேத பாடசாலையில் திருப்பெருந்துறையில் இறைவன் காட்சி தருகிறார். அதனால் அந்தணன் என்று சொல்லுகிறார். அந்தணனாகத்தான் இறைவன் வருவாரானா? ஆமாம், அந்தணனாக தான் வருவார். ஏன்னா அந்தணர் என்பவர்கள் அறவோர், அறம் செய்கிறவர்களும் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில். இப்போ நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அறம் செய்வர்களும் அந்தணர் என்றாலும் சரி, அந்தணர்களும் அறம் செய்வார் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவன் வந்து அந்தணர் தான், அந்த வடிவில் தான் வருவாரா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஏன் வேறு வடிவத்திலே அவர் வரமாட்டாரா அப்படின்னு. நீங்கள் 63 சரித்திரத்தை எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் அந்தணராக வந்திருக்க மாட்டார் இல்லையா. யாருக்கு எப்படி வரணுமோ நம்ம முன்னதே சொன்னது போல் யாருக்கு எப்படி வரணுமோ அப்படி தான் வந்து அவர் அருள் செய்திருக்கிறார். தவிர வைராகியா வருகிற பொழுது அவர் வந்து அந்தணராக வந்தாரா, இல்லை சிறு தொண்டர் இல்லத்திற்கு வருகிற போது அந்தணராக வந்தாரா,
அப்படி கிடையாது இல்லையா? அதனால் 63 திருவிளையாடல் புராணத்திலும் அவரவருக்கு ஏற்றவர் தான் வந்திருக்க. அங்கம் வெட்டிய லீலையாக இருக்கட்டும், வளைவுக்கார செட்டியாராக இருக்கட்டும், அல்லது வல்ல சித்தராக இருக்கட்டும், எந்த ரூபத்தில் யாருக்கு புரியும்படியாக வர வேண்டுமோ அப்படி ஆட்சி இருக்கிற தவிர, இங்கே மாணிக்கவாசகருக்கு அந்தணராகத்தான் ஆட்கொண்டு இருக்கிறார் திருப்பெருந்துறையில். அதனால் அந்தணர் ஆகி இங்கே அழகிய சேவடி காட்டி ஆம் இவர் தமர் என்று சொல்லுகிறார் என்றால், இறைவன் இன்னும் 2 இடத்துல இவன் நமர் அப்படின்னு சொல்கிறது எங்கேன்னா, முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொல்லுகிற போது, கொலை செய்கிற போது மெய்ப்பொருள் நாயனர் சொல்கிறார் இவர் தமர் தத்தா, இவர் தமர் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அதே இது எங்கேருந்து அவருக்கு வருதுன்னா, இறைவன் அப்படி சொல்லுகிறார். இறைவன் எங்கே சொல்லியிருக்கிறார் என்றால், சேரமான் பெருமானிடம் பொருள் கொடுக்கும்படியாக பாணபத்திரருக்கு திருமுக பாசனம் எழுதி கொடுக்கிற பொழுது, இங்கே உன்னை நோக்கி வருகின்ற பாணன் சேரமான் பெருமானை நோக்கி சொல்லுகிறார், சேரமானே இவன் உன்னை போல் என்மேல் அன்பு கொண்டவன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இவன் தமர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவன் எனக்கு வேண்டியவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே சிறப்பு யாருன்னா, உயர்ந்தவர் ஒருத்தர் இவன் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அது இறைவனே இவர் நமர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத இங்கே மாணிக்கவாசகர் பெருமையாக சொல்லியிருக்கிறார். என் தமர் ஆம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அப்படிங்கிறப்போ ஏன் சொல்கிறாரு, ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவானவன் என்பதை இவர் தான் சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உடலானது உயிரோடு நோக்கி செல்கிற போது என்னென்னவெல்லாம் அனுபவிக்கும் என்பதைத்தான் எல்லா இடத்திலுமே அவர் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அந்த வகை என் தமர் ஆம் இவன் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா, இந்த ஊனுடலையும் கடந்து ஞாயிற் கடையாய் கிடந்த எனக்கு தாயிற் சிறந்த தயாவானவன் என்று சொன்னதற்கு இணங்க, இங்கேயும் அதே போல இறைவனுடைய சிறப்பை சொல்லி, செந்தழல் மேல் திருமேனி தேவன் பிரான் வரக்கூவா என்றால், பிரான் என்கிற போது நம்முடைய பிராணனுக்கு உரியவன் தம்பிரான் அப்படிங்கிறத, இந்த மூச்சு காற்றுக்குரியவனாக விளங்குகின்ற சிவபெருமான் அப்படிங்கிறத, அந்த குயில் தூதாக செல்லும் பொருட்டாக உயிராகிய ஆன்மா இறைவனுடைய சிறப்பை சொல்லி எப்படி அவரை நோக்கி வருகின்ற ஏக்கத்தை குயிலின் வழியாக மாணிக்கவாசகர் குயிலிடம் சொல்லி இறையடி சேரும்படியான இந்த சொற்களை சொன்னாலும் கூட, நாம் அதுபோலவே இறைவனை நோக்கி செல்வதற்கு இவற்றையெல்லாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட 51 பாடல்கள் கொண்ட திருவாசகத்தில் சிறப்பாக இந்த குயில் பத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் இறை சிந்தனையோடு இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம். இறையருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.